3 தீவிரவாதிகளை இன்னைக்கு இந்திய ராணுவம் சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு தான் ஆபரேஷன் கெல்லர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு இன்னைக்கு ட்விட்டர்ல அவங்க அஃபிஷியலா ஒரு போஸ்ட் போடுறாங்க. ஆபரேஷன் கெல்லர் 3 ஹார்ட்கோர் தீவிரவாதிகளை நம்ம இன்னைக்கு சுட்டு தள்ளியிருக்கோன்னு. அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல குல்கம்ல வந்து ஒரு தீவிரவாதிகளோட நடமாட்டம் இருக்கிறதா தகவல் வந்து ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் சொல்லப்படுற யூனிட்டுக்கு, அதான் அமரன் படத்தில் காட்டுவாங்க இல்லையா, அந்த ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் அந்த யூனிட்டுக்கு தகவல் கிடைக்குது. தீவிரவாதிகளை தேடி பிடிக்கலான்னு தான் அந்த இடத்துக்கு போறாங்க. குல்கம்லேருந்து பக்கத்தில் உங்களுக்கு ஷோஃபியன் சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அந்த டிஸ்ட்ரிக்ட் தீவிரவாதிகள் தப்பிச்சு போறதா அவங்க வந்து டிடெக்ட் பண்றாங்க. அண்ட் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க சுகேலா கெல்லர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் இடத்துல தீவிரவாதிகளை பார்க்குறாங்க. அவங்களுக்கு எதிராக இவங்க அவங்கள பிடிக்கணும்னு ஈடுபடும் போது அவங்க அங்கிருந்து தீவிரவாதிங்க அவங்க சுட ஆரம்பிச்ச உடனே இவங்களும் பதிலுக்கு தாக்குதல் நடத்துறாங்க. இதுல 3 ஹார்ட்கோர் தீவிரவாதிகள், இதுதான் ராணுவம் மென்ஷன் பண்ண வேர்டு, அவங்கள நம்ம சுட்டு கொண்டிருக்கோம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஆபரேஷன் கெல்லர் அந்த இடத்தோட நேமோடைய பேரையுமே வச்சிட்டாங்க, ஆபரேஷன் கெல்லர்னு. ஸோ இது ஒரு வெற்றி ஒரு பக்கம். முன்னொரு பக்கம் நம்ம இந்த அமெரிக்கா தலையீட்டினால தான் இந்த போர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டுச்சு. அதில் அமெரிக்கா நம்மளை ட்ரேட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு மிரட்டினதா நேற்றுக்கு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அப்படிதான் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு, அதை நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதுக்கு இன்னைக்கு நம்மளுடைய வெளியுறவுத்துறை ஸ்போக் பர்சன் அவர் வந்து பேசும்போது தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த போரானது தொடங்கின இந்த ஒரு போருக்கான ஆபரேஷன் சிந்தூர் இது தொடங்கின மே 7ஆம் தேதியிலிருந்தே நாங்கள் எப்பவுமே யூஎஸ்ல சேர்ந்த அதிகாரிகளோட யூஎஸ் லீடர்ஸோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருந்தோம். ஏன்னா ஆப்வியஸ்லி அது ஒரு பெரிய நாடு, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த ஒட்டுமொத்த பேச்சுவார்த்தையிலையும் சரி, பாகிஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கால் பண்ணி போர் நிறுத்தம் அப்படிங்கிறது கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அண்ட் இந்த எந்த இடத்துலையுமே ட்ரேடு வர்த்தகம் அப்படிங்கிற வார்த்தை கொண்டு வரப்படலைன்னு கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அமெரிக்காவோட ட்ரம்ப் அவர் ஒரு பக்கம் அவரோட பேரை அவரோட மக்கள் மத்தியிலையும் சரி உலக மத்தியிலையும் தான் ஒரு நாட்டாமை அப்படி தானே இன்டர்நெட் எல்லாரும் சொல்கிறாங்க, அப்படி காட்டுறதுக்காக அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காருங்கிறது தான் உண்மை. என்னன்னா, இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் அதாம்பூர் ஏர்பேஸ் இடத்துக்கு வந்து நேரில் போயிட்டு அங்கே உள்ள வீரர்கள் எல்லாருமே சந்திச்சாங்க. ஏன் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்த சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த இடத்த தான் பாகிஸ்தான் ஒரு பக்கம் கிளைம் பண்ணுச்சு. என்னன்னா, இந்த ஏர்பேஸை இந்த ஒரு விமான படை தளத்தை நாங்கள் மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம், திருப்பி அவங்க அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொண்டு வரதுக்கே பல வருஷங்கள் ஆகும்னு சொன்னாங்க. அந்த இடத்துல இன்னைக்கு நம்மளுடைய பிரதமர் மோடிஜி போய் இறங்கி அந்த வீரர்கள்லாம் பார்த்துட்டு வந்தது ஒரு முக்கியமான விஷயமா இன்னைக்கு நடந்துச்சு. இதை தாண்டி இன்னைக்கு இந்த மே 13, 2025 மிகவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்தது ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பு என்னன்னா, 2019 பொள்ளாச்சி சம்பந்தப்பட்ட அந்த ஒரு பெண்களுடைய அந்த பாலியல் கேஸ் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கேஸில் சம்பந்தப்பட்ட 9 பேருமே குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த 9 பேருக்குமே சாகும் வரை சிறை தண்டனை அப்படிங்கிற ஒரு தண்டனையை கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டு ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கு. அது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. இதுதான் இன்னைக்கு முழுக்க நடந்தது. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.